الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد. بسم الله الرحمن الرحيم. وإذا بشر أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو كظيم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள், சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீன் இன்றைய தினம் நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலியை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. நம்முடைய பரவான வாஜிபான சுன்னத்தான எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. பாவங்களுக்கும் பாவம் மன்னிப்பு பெற்ற நடிகார்களுடைய கூட்டத்தில் எல்லாம் நம்மை சேர்த்தருவானாக. வாழும் காலம் எல்லாம் உண்மையான ஆரோக்கியத்துடன் வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட ஆயத்துக்களில் வசனங்களில் ஒரு வசனத்தில் அன்றைய அரபுலகத்தில் நடைபெற்று கொண்டிருந்த பெண் குழந்தைகள் பற்றிய ஒரு நிகழ்வை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِالْأُنْثَى. அன்றைய அறியாமை கால அரபிகளிடத்தில் இப்படி ஒரு பழக்கம் இருந்தது. அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது என்ற நல்ல செய்தி சொல்லப்பட்டால், وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِالْأُنْثَى, அவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற நல்ல செய்தி சொல்லப்பட்டால், லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன், அவன் முகம் கருத்துவிடும், வஹுவ கலீம், அவன் கோபக்காரனாக மாறிவிடுவான். அன்றைய அரபுலகத்தில் நடைபெற்ற அரபுகள்கிட்ட இருந்த ஒரு மூட நம்பிக்கையை பற்றி அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். குழந்தை பிறந்துருச்சு, எத்தவாரா மினல் கௌமி மின் சூஇன் மா புஷ்ஷிர பிஹி, அவனுக்கு சொல்லப்பட்ட நல்ல செய்தியை அவன் தனக்கான பீடையாக தீங்காக நினைத்து கொண்டு சமூகத்தில் இருந்து மறைந்து வாழ்வான். எத்தவாரா மினல் கௌமி மின் சூஇன் மா புஷ்ஷிர பிஹி, பொம்பளை புள்ள பிறந்துருச்சுன்னாலே சமூகத்துக்கு வர்றதுக்கு அவன் யோசிப்பான், சமூகத்தில் இருந்து மறைஞ்சு ஒளிஞ்சு வாழ்வான். அயம்சுக்கு அல்லாஹ் குர்ஆன் சொன்னா, இதை இப்படியே வைத்து விடுவதா இல்ல மண்ணில் போட்டு புதைச்சறதாங்கிறத யோசிப்பான். இப்படியே கேவலத்தோடையே வாழ்றதா? அல்லாஹ் சொல்ற வார்த்தையே அப்படித்தான். எத்தவாரா மினல் கௌமின் சூஇ மா புஷ்ஷிர பிஹி அயம்சிகுஹு அலா ஹூனின், இதே கேவலத்தோடையே நம்ம வாழ்ந்துறதா இல்ல அந்த பெண் குழந்தைய மண்ணில் போட்டு புதைச்சறதா என்று அவன் யோசிப்பான். யோசிச்சு சமூகத்தில் இருந்து விலகி வாழ்வான். இப்படி ஒரு வாழ்க்கை அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்திதான், இஸ்லாம் என்பது அது பெண்களுக்கான உரிமையை பெற்றுத்தந்த முதல் மார்க்கம் இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனை கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் அரபிகளுக்கு மத்தியில், அரபுலகத்திற்கு மத்தியில் மண்டி கிடந்த அறியாமை காலத்தினுடைய பழக்க வழக்கங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை. ஏராளமான மூட நம்பிக்கைகளுக்கும் மதுவுக்கும் மாதுவுக்கும் இப்படியெல்லாம் அகப்பட்டு கொண்டிருந்த அரபுகளை அதிலிருந்து மீட்டு எடுத்து உலகத்தினுடைய உத்தமர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரபுலகத்தை மாற்றினார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் இருந்த பெரிய சவாலே பெண் சமுதாயத்தை தலைநிமிர வைப்பதும், அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துவதும், அவர்களுக்கான கண்ணியத்தை பெற்றுக் கொடுப்பதும், அவர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பதும், இதுதான் அன்றைய அரபுலகத்தில் பெரிய சவாலாக இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்படுகிற அதற்கு முன்னால் நடைபெற்று கொண்டிருந்த பெண் குழந்தை புதைப்புங்கிறது ரொம்ப அதிகமாக நடந்துச்சு அரபுலகத்தில். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு செய்த அற்புதங்கள்ல
என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற அந்த வருஷம் அரபுலகத்தினுடைய எந்த குடும்பத்திலேயும் அல்லாஹ் பொம்பளை பிள்ளையை பிறக்க வைக்கல. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு செய்த ஒரு பெரிய முஅஜிஸா, அற்புதம் என்று சொன்னார். என்ன, நபி பிறக்கிற பொழுது ஒரு பெண் அநீதம் இழைக்கப்படக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் செஞ்ச ஒரு பெரிய பேரற்புதம் என்னன்னு சொன்னா, நபி பிறக்கிற அந்த வருஷத்துல அரபுலகத்தில பிறந்தா கண்டிப்பா அந்த பிள்ளையை போட்டு புதைப்பான். அதனால அல்லாஹ் தஆலா பெண் குழந்தையை அல்லாஹ் பிறக்க வைக்கல அந்த காலகட்டத்தில். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பின்னால் பெண் சமுதாயத்தை வாழ வைப்பதற்கான வார்த்தைகளை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சகட்டமாக குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அதை பஷாரத்துன்னு சொல்றான். அல்லாஹ் நீங்க குர்ஆன் முழுக்க நீங்க தேடி பார்த்தால் தெரியும், இது நிறைய இடங்கள்ல ஆண் குழந்தையை விட பெண் குழந்தையை அல்லாஹ் முன்னுரிமை கொடுத்து அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆன்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொல்லுவார்கள். ஆண் குழந்தையை விட பெண் குழந்தைகளுக்கு கொஞ்சம் அதிகப்படியான முக்கியத்துவம் ஷரியத்தில் இருக்குது. என்ன காரணம்னா, பெண் குழந்தைகள் பலகீனமான அந்த பிள்ளைகளை இவ்வளவு தூரம் அவர்கள் வஞ்சித்த காரணத்தினால அவர்களுடைய கண்ணியத்தை மீட்டெடுப்பதற்காக அவர்களை உச்சத்தில் கொண்டு வந்து வைக்கணும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் பெண்களுக்கு ஆண்களை விட பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவார்கள், இன்னமின் யும்னில் மர்அதி, ஒரு பெண் வாழ்க்கையினுடைய பரக்கத் எதுன்னா தப்கீருஹா பில் இனாஸ், அவள் பெற்றெடுக்கிற பிள்ளைகளில் முதல் பிள்ளை பெண் குழந்தையாக இருந்தால் அந்த பெண் பரக்கத்தான பெண். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில முதல்ல பிறக்கிற குழந்தை பொம்பளை பிள்ளையாக இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு குடும்ப வாழ்க்கையை துவங்கி முதல்ல அவங்களுக்கு புள்ள பெறுதுங்கிற ஒரு கட்டத்துல முதல்ல என்ன செய்ய வைக்கிறாங்கன்னா ஏங்க வைக்கிறாங்க. ஒரு பெண் குழந்தை பிறக்காதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அற்புதமான வார்த்தைகள்ல ஒவ்வொன்றும் இந்த சமுதாயத்துல பெண்களை உச்சத்துல கொண்டு வந்து நிறுத்தியது. உனக்கு தலையில பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா, முதல்ல பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா யும்னில் மர்ஆ தப்கீருஹா. ஏன் இந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமா சொல்லல? எந்த ஆயத்தை அடிப்படையாக வச்சு சொல்றாங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தம்பதிகளுக்கு அல்லாஹ் பிள்ளைகளை கொடுக்கிறதுல சில பேர் 4 கட்டம் உண்டு. யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூரா. சில பேர்களுக்கு அவன் நாடுகிற பொழுது பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகிறான். சில தம்பதிகளுக்கு அவன் நாடுகிற பொழுது ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகிறான். ஒரு ஜவ்விஜுகும், சில பேர்களுக்கு அவன் நாடினால் ரெண்டையும் சேர்த்து கொடுக்கிறான். அவன் நாடிய பொழுது ரெண்டுமே இல்லாமல் மலடாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இந்த 4ஐயும் சொல்றான். சில பேருக்கு பெண் குழந்தை, சில பேருக்கு ஆண் குழந்தை. இதுல பாருங்க, அல்லாஹ் முதல்ல ஆரம்பிக்கிறது பெண் குழந்தையை தான் அல்லாஹ் சொல்றான். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா. அப்போ பெண் குழந்தையை முதல்ல அல்லாஹ் தஆலா சொல்றதுல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவருக்கு முதல்ல பெண் குழந்தை கிடைக்குதுன்னா அதனால அடுத்தடுத்த பிள்ளைகளோ அல்லது ஆண் குழந்தைகளை குறைச்சி மதிப்பிடுறதோ அல்ல. இங்கே பெண் சமுதாயம் அநீதம் இழைக்கப்பட்ட பொழுது அந்த சமூகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சத்துல கொண்டு வந்து அந்த மக்களுடைய, அரபுகளுடைய, உலகத்தினுடைய பார்வையை மாற்றினான். பெண்கள்னா இவ்வளவு கண்ணியமானவங்களா, இவ்வளவு உயர்வானவங்களா? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பெண் குழந்தைகளை வறுமைக்காக கொலை செய்கிற கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நான் ரிஸ்குக்கும் வையாக்கும், உங்களுக்கும் நாம் தான் ரிஸ்க் கொடுக்கிறோம், அவங்களுக்கும் நாம் தான் ரிஸ்க் கொடுக்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, அந்த பொம்பளை பிள்ளைங்க வரும்போதே அவங்களுடைய ரிஸ்கை மட்டுமல்ல ஓர் ரிஸ்கையும் சேர்த்து கொண்டு வருதுன்னு எழுதுவாங்க. ஒரு பெண் குழந்தையோட பிறக்கிற பொழுது அது பரக்கத்தின் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிற ஒரு தாயை ஒரு மலக்கு அனுப்பி அல்லாஹ் துஆ செய்ய வைக்கிறான். பொம்பளை புள்ள பிறந்திருக்குது, ஒரு மலக்கு அனுப்பி அல்லாஹ் துஆ செய்ய சொல்றானா, அந்த மலக்கு அந்த தாயினுடைய தலையில், குழந்தையினுடைய தலையில கை வச்சு இப்படி துஆ செய்யறாங்க, யா அல்லாஹ், ஒரு பலகீனமான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார். எனவே இந்த 2 பேர்களுடைய வாழ்க்கையில நீ பரக்கத்து செய்யணும். இந்த பெண்ணை, இந்த குழந்தையை தந்தையாக, சகோதரனாக, கணவனாக, மகனாக யார் இந்த பெண்ணுக்கு உதவியாக இருந்தாலும் அரவணைத்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் நீ பரக்கத்து செய்யும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவள் முதல்ல இந்த உலகத்திற்கு வருகிற பொழுது பரக்கத்துடன் வருகிறார், மலக்குமார்களுடைய துஆ வாங்கிட்டு வராங்க. எனவே பெண் குழந்தையை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே 3 விஷயங்கள் ஒருவருக்கு பெண் குழந்தை கிடைத்திருக்கிறது. அல்லாஹ் 3 விஷயத்தை பார்ப்பான். முதலாவது, பிறந்து விட்டதே என்று அவன் எந்த வகையிலையும் மனசுல முகத்துல ஒரு சின்ன கஷ்டத்தை கூட காட்டாமல், அந்த பிள்ளையை கேவலமாக நடத்தாமல், அந்த குழந்தையை புதைக்காமல், அந்த குழந்தையை விட ஆம்பளை பிள்ளையை தேர்ந்தெடுக்காமல் 3 விஷயத்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்து, ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் சேர்த்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தா கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல பொம்பளை பிள்ளைக்கு முந்தி கொடுங்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய சுன்னத்துங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய சுன்னத்து. ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். ரெண்டும் நிஅமத் தான், ரெண்டும் பாக்கியம் தான். ஆனா ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அல் பனூன நிஅமா வல் பனாத்து ஹஸனா. ஆம்பளை பிள்ளைங்க நிஅமத்து, பெண் குழந்தைங்க ஹஸனத். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு நிஅமத்துக்கு நாம அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும், அல்லாஹ் நமக்கு விசாரிப்பான். ஹஸனத்துன்னு சொன்னா அது நமக்கு நிறைய நன்மையை தரும் அர்த்தம், அது நமக்கு பாக்கியத்தை தரும் அர்த்தம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலகட்டத்தில் பெண்களை இப்படியெல்லாம் வஞ்சிக்கப்பட்ட பொழுது பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய கண்ணியத்தை, மரியாதையை, அல்லாஹ்வுடைய பார்வையை, ஷரீஅத்தினுடைய பார்வையை, இதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சத்தில் கொண்டு வந்து வைத்த பொழுது சில சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அறியாமை காலத்தில் எனக்கு கிடைச்ச பிள்ளைங்களை நான் புதைச்சிருக்கிறேன்னு சொன்னார் ஒருத்தர். கைஸ் இப்னு ஆசிம் வந்து சொன்னார், எத்தனையோ பொம்பளை பிள்ளைங்களை நான் என் கையால் புதைச்சிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடிச்சிட்டு சொன்னாங்க, ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் நீ செய்த தவறுக்காக உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒட்டகத்தை நீ சதக்கா கொடுக்கணும்னா. இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால அறியாமை காலத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும். இஸ்லாம்ங்கிறது கடந்த காலத்தினுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கும் தான். ஒரு சஹாபி சொன்னார், சஅசான ஒரு சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் என்னுடைய 2 ஒட்டகம் காணாம போச்சு அறியாமை காலத்துல, நான் அதை தேடி போனேன் யா ரசூலல்லாஹ். போற இடத்துல ஒரு வீட்டுல உள்ள இருந்து சத்தம் கேட்டுச்சு, பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற கணவர்கிட்ட உள்ள இருந்து சொல்றாங்க. இப்போ அவர் சொன்னாரு, நீ உள்ளேயே புதைச்சிரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. இதை என் காதுல கேட்டேன் யா ரசூலல்லாஹ். உடனே நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், நீங்க பிள்ளைய புதைக்காதீங்க, அந்த பிள்ளையை என்ன விலைக்கு வேணாலும் எங்கிட்ட கொடுத்துருங்கன்னு நான் சொன்னேன். என்ன விலை கொடுப்பேன்னு கேட்டாரு. உங்களுக்கு என்ன விலைனாலும் தரேன். இப்போ என் கையில இருக்கிறது 2 ஒட்டகம், கர்ப்பம் உள்ள ஒட்டகம். அரபுலகத்துல கர்ப்பமான ஒட்டகத்தை விட ஒரு சிறந்த மதிப்பு மிக்கிறது ஒரு சொத்து கிடையாது. எனவே 2 ஒட்டகத்தை தரேன், பிள்ளை என்கிட்ட கொடுத்துரு நான் கேட்டேன். அன்னைக்கு கொடுத்துட்டார், அந்த பிள்ளையை நான் வாங்கிட்டேன் யா ரசூலல்லாஹ். இப்படி அரபுலகத்துல அன்னைக்கு யார் யாரெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களை இப்படி வறுமைக்கோ கேவலத்துக்கோ புதைப்பாங்களோ அந்த இடங்களுக்கு நான் தேடி போய் 2 ஒட்டகங்களை கொடுத்து இப்படியே பிள்ளைகளை நான் கிட்டத்தட்ட 360 பிள்ளைகளை நான் வாழ வச்சிருக்கேன்னு சொன்னேன். அந்த சஹாபி சாசா சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் அறியாமை காலத்துல செஞ்சேன், இஸ்லாத்திற்கு முன்னால செஞ்சேன், அதுக்கு எனக்கு கூலி கிடைக்குமான்னு சொல்லி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, கண்டிப்பாக கூலி கிடைக்கும். முதல் கூலியே அல்லாஹ் உங்களுக்கு அதுக்காகத்தான் ஈமானையே தந்திருக்கான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் உங்களுக்கு பெண் குழந்தை மேல இவ்வளோ இறக்கப்பட்டதுனால தான் அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஈமானை தந்திருக்கு. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுக்கு பொம்பளை பிள்ளைங்க நிறைய பெண் குழந்தைகள் உண்டு. 4வதோ 5வதோ பெண் குழந்தைகள் பிறந்த உடனே அவங்களுக்கு 5வது பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குது அப்படின்னு போய் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ்ட்ட சொன்னப்போ அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, நபிமார்களுடைய சுன்னத் என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட நிறைய நபிமார்களுக்கு அல்லாஹ் பொம்பளை பிள்ளை தான் கொடுத்துருக்கிறான். நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது நிறைய பெண் குழந்தைகள் தான். ஆம்பளை பிள்ளைங்களை கொடுத்த நபிமார்கள் குறைந்ததிலும் குறைவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அன அபுல் பனாத்ன்னு சொன்னாங்க. அன அபுல் பனாத், நான் பெண் குழந்தைகளுக்கான தந்தைன்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை சொல்லணும்னா குறைஞ்சது 3 பொம்பளை பிள்ளையாவது இருக்கணும்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் 4 பொம்பளை பிள்ளையை கொடுத்தான், 4 பெண் மக்கள். அல்லாஹ் தலையிலையும் அல்லாஹ் பெண் குழந்தையை கொடுத்தான். முதல் ரசூலுடைய முதல் மகளான ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுக்கு பிறந்த பிள்ளை உமாமா ரலியல்லாஹு, பேர பிள்ளைகளிலேயும் ரசூல்
ரசூலுல்லாஹ்வுக்கு முதல்ல கிடைச்சது பொம்பளை பிள்ளை தான் உமாமா. அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்யணும் முடிவு பண்ணிட்டு அல்லாஹ் பொம்பளை பிள்ளைகளை தான் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். பெண் குழந்தைங்கிறது பெரிய பாக்கியமானது. எனவே சாதாரணமா பெண் குழந்தைகளுக்கு அமரு நம்பர் ரஹ்மத்துல்லாஹ் தலை செய்வாங்க, தலைவாருவாங்க, சாப்பாடு ஊட்டுவாங்க. ஒருத்தர் வந்து கேட்டாரு, நீங்க பெரிய இமாமா இருக்கிறீங்க, இவ்வளவு தூரத்துக்கு சாதாரணமா பொம்பளை பிள்ளைங்களுக்கு உணவு கொடுக்கறது ஊட்டுறதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னு சொன்னப்ப அமரு நம்பர் ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன வார்த்தை, கிஸ்ரத்து ஹுபுஸின் இந்தல்லாஹ், என் பிள்ளைக்கு நான் ஊட்டுகிற இந்த ஒரு பிடி உணவு இருக்குத, அந்த பாக்கியத்தை பெறாதவர்கள் ஒரு வருஷம் இபாதத்தை செஞ்சாலும் அந்த நன்மையை வாங்க முடியாதுன்னு. ஒரு பிடியை ஊற்றுன்னு நினைக்காதீங்க. அது அல்லாஹ்ட்ட நான் 10 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன், அதை வச்சு நான் சொல்றேன், பொம்பளை பிள்ளைங்களுக்கு நாம செய்யற விஷயங்கள் அல்லாஹ்ட்ட அவ்வளோ உயர்ந்ததுன்னா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் உங்களுக்கு பெண் குழந்தைகளை தந்தால் அவர்கள் பெண் குழந்தைகள் அல்ல, உங்களுக்கான நரகத்திற்கான திரைகள் நான் குன்ன ஹிஜாபன் சித்திரம் என்னன்னா, நரகத்திலிருந்து உங்களுக்கு தடுக்கிற திரை. அஹ்மதுல் ஹஸரமி நினைக்கிறேன் 6 பொம்பளை பிள்ளை அவருக்கு பிறந்துச்சு. அவருக்கு 7வது ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தார். 6 பொம்பளை பிள்ளை. பொதுவாக ஆண் குழந்தைகளுடைய தேட்டம் ஒரு குழந்தைக்கு பின்னால 2 குழந்தைக்கு பின்னால வருவது இயற்கை தான். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பிள்ளைய ஆசைப்படலாம், ஆனால் பிள்ளைகள் கிடைத்ததற்கு பின்னால பொம்பளை பிள்ளை தானே கிடைச்சிச்சு அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நம்ம ஒரு 2 குழந்தைக்கு பின்னால் ஆண் குழந்தை கிடைக்கணும், ஆண் குழந்தையும் ஞாபகத்து தான் ஆசைப்படலாம், அல்லாஹ்ட்ட துஆ செய்யலாம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயை பற்றி சொல்லுவான். மனசுல வயிறுல கர்ப்பம் சுமந்து இருக்கிற பொழுது அந்த அம்மா ரொம்ப ஆசை, அல்லாஹ்ட்ட கேட்டது, யா அல்லாஹ் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுன்னு கேட்டாங்க. எதுக்காக கேட்கிறாங்கன்னா, என்னுடைய கணவர் பைத்துல் முகத்தஸுடைய இமாம் இம்ரான், ஆல இம்ரான் சொல்லிட்டு ஒரு சூரா இருக்கு பாருங்க, இம்ரானுடைய குடும்பம்னு அர்த்தம். இம்ரான் யாருன்னா பைத்துல் முகத்தஸுடைய இமாம். அந்த இமாமுடைய மனைவி செஞ்ச துவா, யா அல்லாஹ் எனக்கு வயிற்றுல இருக்கிற பிள்ளை நீ ஆம்பளை பிள்ளையா கொடு. என்ன, என் கணவர் எப்படி பைத்துல் முகத்தஸுக்கு சேவை செஞ்சாரோ என் மகனும் அதே மாதிரி சேவை செய்யணும்னு சொல்லி அல்லாஹ்ட்ட ரொம்ப ஆசைப்பட்ட ஆம்பளை பிள்ளையை கேட்டாங்க. ஆனா பிறந்தது பொம்பளை பிள்ளை. அந்த அம்மா குழந்தை பிறந்தவுடன் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் சொன்னா, ஒலைச தக்கரு கல்வன்சா, ரப்பே என்னதான் நான் கேட்ட ஆம்பளை பிள்ளை நீ தந்திருந்தாலும் நீ இப்போ தந்திருக்கிறிய இந்த பொம்பளை பிள்ளை மாதிரி வருமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க எப்படி சொல்லியிருக்கணும், நான் ஆம்பளை பிள்ளையெல்லாம் கேட்டேன், நீ பெண் குழந்தையை தந்திருக்கிறியன்னு சொல்லணும். ஆனால் அவங்க சொன்னது எப்படி, ஒலைச தக்கரு கல்வன்சா, என்னதான் ஒரு பெண்ணுடைய இடத்தை ஆண் நிரப்பவே முடியாதுங்கிற அர்த்தம் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை அப்படி எழுதுறாங்க, அந்த வார்த்தைக்கு உண்டான தஃசீர். எனவே அந்த ஹஸரமி அவருக்கு 6 பொம்பளை பிள்ளைக்கு பின்னால 7வது எப்படியாவது ஆம்பளை பிள்ளை வரணும்னு ஆசைப்பட்டார். அவர் கனவு காண்கிறாரு. கனவுல நரகத்துக்கு 7 வாசல் இருக்குன்னு ஹதீஸ்ல வருது. 7 வாசல் வழியாக ஒவ்வொரு வாசலுக்கும் போகிற பொழுது ஒவ்வொரு பொம்பளை பிள்ளை இருந்து எங்க வாப்பாவை அனுப்பாதீங்கன்னு சொல்லி தடுக்கிறாங்க. 6 வாசலை கடந்து 7வது வாசல்ல போய் நிற்கிறாரு, ஆளே இல்லை. திடுக்கிட்டு முடிச்சுட்டார். முடிச்சு சொன்னார், ரப்பே நான் தப்பா கேட்டுட்டேன், ரப்பே எனக்கு நீ பொம்பளை பிள்ளையே கொடுத்துருன்னு சொல்லி சொன்னார். எனக்கு உன்ன ஹிஜாபம் என்னன்னா, நரகத்திலிருந்து உங்களை தடுப்பதற்கான திரைகள் நான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு தடவை சொன்னாங்க, யார் ஒருவர் 3 பொம்பளை பிள்ளைய வச்சிருந்தாங்களோ அவங்கள நரகத்துக்கு போக விடாதுன்னாங்க. உடனே ஒரு சஹாபி எழுந்திருச்சார், யார் ரசூலல்லாஹ், அவ பின்தை நீ எங்கிட்ட 2 பொம்பளை பிள்ளை தானே இருக்குது, எனக்கு 2 பெண் குழந்தை தானே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எப்படி ஏங்க வச்சுட்டாங்க பாருங்க, எப்படி மாத்திட்டாங்க பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பொம்பளை பிள்ளையை நல்லா வளர்த்து ஆளாக்கி நிக்கா செய்து கொடுத்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து கல்வியை கற்றுக் கொடுத்து கண்ணியமா நீங்க வச்சுக்கங்க, நானும் நீங்களும் ஒன்னா சொர்க்கத்தில் இருப்போம். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய வார்த்தை. பொம்பளை பிள்ளையை வளர்த்தா நம்ம 2 பேரும் ஒரு சொர்க்கத்தில் ஒன்னா இருக்கலாங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சஹாபி எழுந்திருச்சாரு, யா ரசூலல்லாஹ் அவ பின்துல் வாஹிதா, எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தானே இருக்குதுன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அந்த பிள்ளையை நல்லபடியா வளர்த்து ஆளாக்குங்க, அல்லாஹ் பயந்து உங்க சொர்க்கத்துக்கு நான் பொறுப்புன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தருக்கும் சொன்ன வார்த்தை. எனவே இதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்த வஹுவ கலீம், பெண்கள் உலகத்தில் பாக்கியமானவர்கள். அவர்கள் தாயாக வருகிற பொழுது, சகோதரியாக வருகிற பொழுது, மனைவியாக வருகிற பொழுது, மகளாக வருகிற பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நற்செய்தி சொன்னார்கள். அவர்களுக்கான இடம் கண்ணியமானது. உச்சகட்டமாக அவள் தாயாக வருகிற பொழுது சொர்க்கம் அவரின் காலடியும். இந்த வார்த்தை நமக்கெல்லாம் தெரிஞ்ச வார்த்தை தான். எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே,
அல்லாஹு தஆலா அந்த பெண் குழந்தைகளை தந்தால் அவர்கள் நமக்கு தரப்பட்ட பாக்கியமானவர்கள், பரக்கத்தானவர்கள் என்பதை அவர்களுடைய கண்ணியம் புரிந்தவர்களை நாம் வளர்க்க வேண்டும். மிகுந்த கவனத்தோடும் ஒழுக்கத்தோடும் அவர்களை வளர்த்து ஆளாக்க வேண்டும். அல்லாஹ் அப்படியான பாக்கியத்தை தரவில்லை என்று சொன்னால், எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்திருக்கிற பிள்ளைகளை நல்ல முறையில் தீப்பற்றுள்ள பிள்ளைகளாக வளர்த்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா வ தவர்ருஅனா வ தஹஷ்ஷுஅனா வ தம்மிம் தக்ஸீர் அமாலினா வ தஜாவஸ் அன்னா சய்யிஆத்தினா வ தவஃபனா மஅல் அப்ரார். ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். மதுரைக்கு மேலூரில் இருந்து மதரசத்துல் யாக்கூத்